ஆனந்தி, தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று பனையூரில் நடைபெறுவதை ஒட்டி விஜய் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக வெற்றி கழகம் தங்களது கூட்டணியில் இணைய வேண்டும் என்று மறைமுகமாக பல்வேறு அழைப்புகளை விடுத்து வருகின்றனர். இந்த அழைப்புகள் குறித்து தாவேகா தரப்பில் தொடர்ந்து மௌனம் சாதிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இன்று ஒரு தீர்க்கமான இறுதி முடிவை விஜய் அறிவிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒரு அணியில் இணைய வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல் இங்கு எடப்பாடி பழனிசாமி வரை தனித்தனியாக இந்த கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இது குறித்து தாவேகா சார்பாக எந்தவிதமான மறுப்பு அறிவிப்பும் இதுவரை வெளியிடவில்லை. அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பாஜக என்றும் அரசியல் எதிரி திமுக என்றும் அறிவித்துவிட்டு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களையோ அல்லது எதிர்ப்பு கண்டன அறிக்கைகளையோ இதுவரை நடிகர் விஜய் எதுவும் வெளியிடாத ஒரு காரணத்தினால் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒருவேளை விஜய் இணைவாரா அல்லது கடைசி நேரத்தில் அதிமுக பாஜக, அதிமுக தாவேகா மற்றும் தேமுதிக பாமக ஆகியவை இணைந்து தனி கூட்டணியாக உருவாகுமா, பாரதிய ஜனதா கட்சியை கலக்கி விடுவார்களா என்று பல்வேறு அரசியல் ரீதியான சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் அதற்கு இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் ஒரு முடிவை விஜய் அவரது பேச்சில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றபடி இந்த மாநில செயற்குழு கூட்டம் தொடர்பாக தாவேகா தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தேர்தல் பரப்புரை மற்றும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கட்சியை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் நடிகர் விஜய் எங்கெங்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப் போகிறார், எப்போது தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளப் போகிறார், ஜனநாயகன் திரைப்பட ஷூட்டிங் முடிந்த பிறகு தேர்தல் பரப்புரையை தொடங்குவேன் என்று அறிவித்துவிட்டு இப்போது ஒரு மாதம் ஆன காலத்தில் மாநில செயற்குழு கூட்டத்தை அவர் இப்பொழுது நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் விஜயின் தேர்தல் பரப்புரை பயணம் எப்போது தொடங்கும், எங்கெங்கு நடைபெறும், எந்த அடிப்படையில் மக்களை சந்திக்க இருக்கிறார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களும் இன்று மாநில செயற்குழு கூட்டத்தின் இறுதியில் நடிகர் விஜய் அறிவிப்பார் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனந்தி.